பாராளுமன்றத்திலே கடல் தொழில் அமைச்சரை சந்தித்து முல்லைத்தீவு மாவட்டத்தில் கடல் தொழில் திணைக்களத்தில் இருக்கும் ஆளணி வெற்றிடங்களை பற்றிய ஒரு கடிதமானது முல்லைத்தீவு மாவட்ட கடற்தொழில் பணிப்பாளரால் எனக்கு தரப்பட்ட அந்த கடிதத்தை அவரிடம் கையளித்ததோடு ஆளணிகள் நிரப்பப்பட வேண்டும் என்ற கருத்தையும் தெரிவித்து சட்டவிரோத தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் எடுத்து கூறி இந்திய இழுவை படகுகள் இந்த நேரம் மிக அதிகமாக வடமாகாண கடல் பரப்புகளில் குறிப்பாக முல்லைத்தீவு, மன்னார், கிளிநொச்சி, யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டங்களில் கடல் தொழில் நடவடிக்கைகளுக்கு மீனவர்களுக்கு இடையூறாக செயல்படுகின்றார்கள். இதனால் மீனவர்களுடைய வலைகள் உபகரணங்கள் சேதப்படுகின்றன என்ற விவரத்தையும் சுட்டிக்காட்டி அத்துமீறிய இழுவை மடி படகுகளால் நடக்கும் கொடுமைகள் பற்றி எடுத்து கூறி அதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் பாரிய அளவில் மீனவ மக்கள் போராட்டங்களை நடத்துவார்கள் என்பதையும் எடுத்து கூறினேன். இது சம்பந்தமான நடவடிக்கைகளை தான் ஏற்கனவே எடுத்துக்கொண்டிருப்பதாகவும் கூடுதலாக எங்களோடும் சேர்ந்து இதற்கான நடவடிக்கைகளை எடுக்கவிருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். கடற்தொழிலாளர் சமாசம், அதாவது முல்லை மாவட்ட கடற்தொழில் கூட்டுறவு சங்கங்களின் சமாசத்தால் என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட 2 கடிதங்களையும் அவரிடம் கொடுத்து அது சம்பந்தமான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளும்படி அறிவுறுத்தி இருந்தேன்.